தேவேந்திரகுல வேளாளர்களின் மனதை சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக புண்படும் வண்ணமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இழிவாக பேசி வரும் ஓவியாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றி தர கோரி கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சார்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தமிழக காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இழிவாக பேசக்கூடியவர்களுக்கு தமிழக காவல்துறை துணையாக இருக்கிறது என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பேசி வருகின்றனர். ஓவியாவை இதுவரை காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை? ஒருவேளை ஓவியா ஏதாவது சப்ளை செய்கிறார்களா என்று கூட தெரியவில்லை. ஏன்னா அவங்க அந்த பரம்பரையில் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அப்படி இழிவா பேசுறாங்க. ஓவியா அவர்களை நாங்கள் பேசுகிற உங்களை பச்சையாகவும் எங்களுக்கு பேச தெரியும். அது அசிங்கப்பட்டு போய்விடுவீர்கள். வாயை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொள்ள வேண்டும். அல்லது உங்களை எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அந்த விதத்தில் நாங்களும் பதிவு கொடுப்போம். தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் ஏன் இந்த சமுதாயத்திற்கு எதிராக ஒரு சின்ன பிரச்சனை என்றால் உடனே நடவடிக்கை எடுக்கிறீர்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை எதிர்த்து தவறாக பேசுகிற ஒவ்வொருவரையும் ஏன் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை. காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றவர்களால் உண்மையிலேயே இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பேசுகிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும். இதற்ற விளைவுகள் பெரிதாக மாறிவிடும். பேசக்கூடியதற்கு எத்தனை பேர் பேசுவார்கள். அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உயர்ந்த குடி, அந்த உயர்ந்த குடியில் 1936 இருந்த அந்த பிசி பட்டியலை எம்சி பட்டியலை சேர்த்து பட்டியலை விட்டு வெளியேற்ற உங்களை அன்போடு கேட்கிறோம். தமிழக முதலமைச்சர்கள் இதை நீங்க கட்டாயம் பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இழிவாக பேசுகிற வன்முறையில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த காவல்துறை துணை போகிறது. ஆனால் தன்னுடைய சமூகத்தின் நீதிக்காக போராடுகிற சமுதாயத்தின் மீது தொடர்ந்து நீங்கள் காழ்ப்புணர்ச்சி காட்டி நிறைய கைது செய்கிறீர்கள். இதை நீங்கள் கைவிட வேண்டும். எங்கள் மக்களுக்கு உண்டான விடுதலையை பட்டியலில் ஏற்றி தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.